அடுத்து 6 அடிச்சாங்கன்னா ட்ரெயினை வந்து இன்வெர்ட் கட்டி ஃப்ரீயாக ஒரு வாய்ப்பு. சூப்பர். டாடா காட்டுவார் லெக்கப் இருக்குதான் வேணுமாம்பா. அவரை சீக்கிரம் அனுப்புங்க, வெளியில் அனுப்புங்க. வீரா நீ அம்பேர் போ. நாற்பத்தொன்பது வயதில் பார்த்து 3 அருமையான ஒரு நோ பால். அம்பேர் தீர்ப்பு இறுதியானது. இப்ப பந்து வீசுறவருடைய கொட்டு டீம் தான் இது. வையம் ஈவென்ட்ஸ். அருமையான ஒரு கொட்டடிக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நினைக்கிறேன். 4 ரன்கள். மறுபடியும் ஒரு அகலப்பந்து. அருமையான ஒரு ஷாட் பால். நேரடியாக ஃபீல்டரின் கையில் ஒரு டேக் சிங்கிள். இளைஞன் மீண்டும் மீண்டும் உல்டாசாக வீசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஓட்டம் அவசியம். 2 பேரும் அருமையான அறிவிச்சு நமது திருநெல்வேலியின் ஐவன் மைஸ்னர் மேட்சை தொடக்கி வைக்க லேட்டாக வந்துள்ளார். அருமையான ஒரு பந்து. அருமையான ஒரு ஃபீல்டிங். பிரகாஷ் அருமையாக ஆட்சிகளை அடித்தார். 1 ரன் மட்டுமே. நெல்லையின் மைஸ்னர் என்ற அருமையான ஒரு பந்து வீச்சு. நல்ல பவுலிங். மட்டுமே அகப்படுமா? அணியின் கேப்டன் நாகன் அதை அருமையாக தடுத்தார். வந்து அவரை அருமையான ஒரு ஃபீல்டிங். இல்லையா? அருமையான ஒரு ஃபீல்டிங் தடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். 3 ரன்கள். நல்ல ஒரு அருமையான ஃபீல்டர். கடைசி வையம் கல்ச்சரல் ஈவென்ட்ஸ் அருமையாக அந்த பந்தை தடுத்தார். நேற்று அருமையான ஒரு பந்து வீச்சு. அதை வரதன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இசை கூட இல்லை. அருமையான ஒரு நல்ல பவுலிங். ஆனால் அருமையான ஒரு ஓட்டம். கௌதமாய் அருமையாக சிங்கிள் எடுத்தார். வீசப்பட்ட பந்து. வேலண்டின் அதை மீண்டும் தடுத்தார். நல்ல ட்ரில்ஸ் வாங்க. ஆகாஷ் அதை அருமையாக
அருமையான ஸ்டார்ட். கேட்சாக மாறுமா? இல்லை. மிஸ்ஃபீல்டின் காரணமாக ரன்கள் எக்ஸ்ட்ரா 3 ரன்கள். கேட்சாக மாறுமா? கேட்சை விட்டு விட்டார். டிராகன் செட் அதை மிஸ்ஜஸ்ட் பண்ணி கேட்சை விட்டு விட்டார். கௌதம் டயர்ட் ஷாட் நினைக்கிறேன். பிரகாஷ் அருமையாக ஆர்டிசில் அடித்தார். சிங்கிள் மட்டுமே. டெக்னாலஜிஸ் இப்ராஹிம் ஷேக்கு கேட்ச் விட்ட காரணம் தண்ணீர் கொடுத்த தண்ணீர். அருமையான ஒரு அகலப்பந்து. ஒயிட் கௌதம் லெக் சைடில் அடிக்க முற்பட்டு பந்தை விட்டார். இங்கே ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட். 4 ரன்களாக மாறி கௌதம் அவுட். அவுட். தொடர்ச்சியாக 2 விக்கெட்டுகள். திருநெல்வேலி அணியினர் அபாரமாக பந்து வீசுகின்றார்கள். தொடர்ச்சியாக 2 விக்கெட்டுகள். 6 நல்ல ஷாட். குட் பேக்கப். கேப்டன் நாகரண்ணன் அருமையாக பேக்கப் செய்தார். மதிவா 6க்கு முயற்சித்தார். அது 4ஆக மாறியது. மதிவாணன் முதல் பந்தையில் 4 ரன்கள் அடித்துள்ளார். அருமையான ஃபீல்டர். வரதனிடம் முதல் பந்து. ஆட்டத்தின் முதல் பந்து வரதனிடம் பந்தடைந்தது. வரதன் சன்சைன் எல்இடி லெட்டர்ஸ். நல்ல பவுலிங். நல்ல ஒரு சூப்பர். 2 ரன்கள் எடுப்பார்களா? இல்லை. நல்ல ஃபீல்டிங். மாயா இல்லை. சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மட்டுமே. கேப்டன் நாதன் அவர்கள் இது போல நடக்க போற சம்பவத்துக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை.
won the toss and elected to bat first. என்ன பிளான் தெரியுது, பற்றால உள்ள இருக்கிறதுக்காக கட் அவுட் ஆக போகாரு. Single. நல்ல ball. அங்க ஒரு fielding. Run out try to. இல்லை. Bowler name. அபார திறமையால் பந்து வீச வந்துள்ளார். அப்படி திரும்புங்க. ஒரு full toss. அருமையான ஒரு ஓட்டம். 2 ரன்கள் கிடைக்குமா? கேப்டனை இலக்கிலைக்கு ஓட விடுதானே ஐயா. 2 ரன்கள். அருமையான ஒரு ஷாட். 2 ரன்கள் ஓட விடுனாங்க. ரன் உள்ள கிரவுண்டுக்குள்ளே வராரு. ஓட விடுறான். திரும்பியும் ஒரு 2 ரன்கள். நல்ல ஷாட். இருக்கிறார்கள். அவரை தாண்டி ஒரு பக்கம் வரைக்கும் போல ஓடுகின்றன. நல்ல ஷாட். 1 ரன்கள் மட்டுமே. லாஸ்ட் பண்ணலாம். நல்ல ஷாட். ராதன் அருமையாக அடித்தார். சிங்கிள் மட்டுமே. இந்த சீரியஸில் 2 ரன்கள் ராதன் அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Very good catch by YM Events. கடைசி வரை முயற்சித்த சங்கலிங்க போட்டார். அவுட். Illadi chapter. Northern Engineers. Ramanathan. Upcoming president for Illadi chapter in online meeting. Partner of V3 groups of companies. Private Limited. 4D. அருமையான ஒரு ஆட்டம். கேப்டனை ஓடோடு அடிங்கள். சிங்கிள் ட்ரை பண்ணி சிங்கிள் எடுத்துட்டாங்க. அருமையான ஒரு 4. மணிகண்டன் முதல் ஏற்பட்டு ஓடாகிவிட்டார். அடுத்து களமிருக்கிறார் ரமேஷ் கிருஷ்ணன். 5 இணையில் ரமேஷ் கிருஷ்ணன் கிளாசிக் மார்பிள்ஸ். ஈரோடு அணியினர் அடிச்சு போயிட்டு இருக்க மணிகண்டன் 4 அடிச்ச மணிகண்டன் மிக அருகு. நாதன் இன்ஜினியர் 4 என்று அருமையாக அடித்தார் கேப்டன். அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். மிஸ்டேக்கின் காரணமாக மீண்டும் ஒரு 4. கேப்டன் கன்சிக்யூட்டிவ் 4. ஒரு மிஸ்டேக் காரணமாக மீண்டும் ஒரு 4 ரன்கள். அணியினர் 5 ரன்களை கடந்துள்ளார்கள். ஷாட். ஆனால் கொடுத்த ரன் இப்ப 5 பால்ல 5 4கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. 11 பந்துகளில் 32 ரன்கள் தேவை. 2 ஓவர் இருக்குங்க. 6 வேண்டாம், நமக்கு வராது. 4 அடி. ரன் அவுட் ஆகிடுவாங்க. ஒரு ரன் ஒண்ணு எக்ஸ்ட்ரா காப்போம். அகைன் ஒரு
அகைன் ஒரு டாட் பால். அது அவரே அவுட் இல்லைங்கிறாரு. அகைன் ஒரு கட் ஷாட், ஆனால் கையில் சென்றது. சிங்கிள் அவுட். ரன் அவுட் சிங்கிள் இல்லை, ரன் அவுட். அருமையான ஃபீல்டிங். ஈரோடு அணியின் செந்தில்குமார் அதை அருமையாக பிடித்து அடிப்பதன் காரணமாக ஒரு ரன் அவுட். தயாராகிவிட்டார் என்று நினைக்கிறோம். 7 பந்துகளில் 28 ரன்கள். 7 பந்துகளில் 7 4 அடித்தால் நல்ல பவுலிங். ரொம்ப பிராக்டிஸ் பவுலிங் சும்மா போன நீ பவுலனையும் ஈரோடு அணியினர் பவுலனையும் தியாகு சிக்ஸ் விட்டா. அகைன் ஒரு குட் ஷாட். உடனே சிங்கிள் மட்டுமே. சேட்டுக்கு பால் பேட்டிங் வேண்டாமா? 4 பந்துகளில் 27 ரன்கள். அகைன் ஒரு கட் ஷாட். ஃபீல்டர் அருமையாக தடுத்தார். சிங்கிள் மட்டுமே. ஈரோடு அணியினர் அபாரமாக பந்து சென்று வருகிறது. அபாரமாக பவுலிங் செய்து வருகிறது. நல்ல ஷாட். சிங்கிள் மட்டுமே. ஒரே ஷாட் தான். அருமையான அடி. ஆட்டத்தின் கடைசி பந்து. கடைசி பந்து சேலம் அணியினர் ரன் அவுட். பிரகாஷ் ஸ்டேஜ் முன்னாடி வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். வாங்க வாங்க. சேலம் அணியினர் உடனடியாக ஃபீல்டிங் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சேலம் அணியினர் உடனடியாக களத்துக்கு செல்லுங்கள். தூத்துக்குடி won the toss, selected the ball first. Batting first, சரி. தூத்துக்குடி வெற்றி பெற வைத்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். ஈரோடு அணியினர் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.